So students, நம்ம போன வீடியோல prime and composite numbers பத்தி பார்த்தோம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Prime numbersனா என்னன்னா a natural number greater than 1 having only two factors, namely 1 and the number itself, is called a prime number. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு நேச்சுரல் நம்பர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல் நம்பர் வந்து 0ல இருந்து கடைசி நம்பர், அது என்ன நம்பர்னு யாருக்குமே தெரியாது. தென் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் தான் எப்பயுமே பிரைம் நம்பரா இருக்க முடியும். 0 வந்து இருக்க முடியாது. ஏன்னா 0 வந்து ஹோல் நம்பர்ல வரும். 0 வந்து நேச்சுரல் நம்பர்ல வராது. நேச்சுரல் நம்பர்ல வந்து 1ல இருந்து அந்த லாஸ்ட் நம்பர் வரைக்கும் வரும். பட் நாட் 0. ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தேன் 1. கிரேட்டர் தேன் 1னா அப்போ 1ம் பிரைம் நம்பர் கிடையாது. கிரேட்டர் தேன் 1 ஹேவிங் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். எப்படி அதை சொல்லுவோம்னா, இப்போ 8க்கு வந்து 4 ஃபேக்டர் இருக்கு, அதனால அது கண்டிப்பா பிரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. 2 ஃபேக்டர் இருக்கும். அது என்னென்ன ஃபேக்டர்னா, ஒன்னு வந்து 1, இன்னொன்னு வந்து த நம்பர் இட் செல்ஃப்னா. இப்போ 2 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2க்கு 2 ஃபேக்டர் தான். ஒன்னு 1, இன்னொன்னு 2. ஸோ 2க்கு வந்து த நம்பர் இட் செல்ஃப், அதாவது 2க்கு 2வே ஒரு ஃபேக்டர், தென் 1 ஒரு ஃபேக்டர். அப்ப 2 ஒரு பிரைம் நம்பர். தென் 3 எடுத்தாலும் 3யும் அதே மாதிரி தான். 3 ஒரு ஃபேக்டர், 1 ஒரு ஃபேக்டர். ஸோ அப்ப அது ஒரு பிரைம் நம்பர். 5 எடுத்தாலும் அப்படிதான். 5 ஒரு ஃபேக்டர், 1 ஒரு ஃபேக்டர். ஸோ 5ம் பிரைம் நம்பர். ஸோ இதே மாதிரி பிரைம் நம்பர் லிஸ்ட் நம்ம வச்சுட்டே போலாம். 2, 3, 5, 7, 11, 13. ஏன் இங்க நான் 9 போடலன்னா, 9க்கு வந்து மொத்தம் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது என்னன்னா 1, 3, 9. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அந்த 3 இருக்கிறதுனால 9 இதுல இன்க்ளூடட் ஆகாது. ஒரு ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட அது பிரைம் நம்பர் கிடையாது. வெறும் 2 ஃபேக்டர் தான் பிரைம் நம்பருக்கு இருக்கணும். ஒன்னு வந்து 1, இன்னொன்னு வந்து அதே நம்பர். ஓகே, ஸோ 9 இஸ் நாட் இன்க்ளூடட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. 2 வந்து 1 into 2 இஸ் அ பிரைம் நம்பர். as 13 வந்து என்னது, 13க்கும் வந்து 1ம் 13. அதனால தான் நான் இது பிரைம் நம்பர் லிஸ்ட்ல எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம காம்போசிட் நம்பர்ஸ் அப்படி அதை பத்தி பார்க்க போறோம். காம்போசிட் நம்பர்னா என்ன? பிரைம் நம்பர் வந்து 2 ஃபேக்டர் தான் இருக்கும். அப்போ காம்போசிட் நம்பர் அதுக்கு ஆப்போசிட், அதாவது 2க்கும் மேல உள்ள ஃபேக்டர்ஸ். இப்போ 2 ஃபேக்டர் இருந்தா அது வந்து காம்போசிட் இல்ல, அது பிரைம். 3 ஃபேக்டர், 4 ஃபேக்டர், 5 ஃபேக்டர், 6 ஃபேக்டர், எவ்வளவு ஃபேக்டர்ஸ் வேணாலும் அதுக்கு இருக்கலாம் ஒரு நம்பருக்கு. அப்ப அந்த நம்பர் ஒரு காம்போசிட் நம்பர். ஓகே, சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க டெஃபினிஷன். a number having more than 2 factor is called composite number. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 15 is a composite number. ஏன் 15க்கு எத்தனை ஃபேக்டர்? 3 ஃபேக்டர். 1, 3, 5. 3 ஃபேக்டர்னா அப்ப 2 ஃபேக்டரோட அது அதிகம், அதனால அது காம்போசிட். தென் 70 பாருங்க. 1, 2, 5, 7, 4 ஃபேக்டர். சோ அதனால அது காம்போசிட். ஓகே, சோ perfect number இங்க ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. அது என்னன்னா, a number is a perfect number if the sum of its factor other than the given number gives the same number. இப்ப பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 is a perfect number. ஏன் 6 is a perfect numberனா எப்படி அதை சொல்லலாம்னா, 6 ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 1, 2, 3, 6. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 6ன்னு எடுத்ததுனா நம்ம அப்போ 6 இப்ப நம்ம பெர்ஃபெக்ட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணணும்னா, அந்த 6 தவிர மிச்சம் எல்லா ஃபேக்டரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா அதே நம்பர் கிடைக்குதான்னு செக் பண்ணணும். இப்ப 6 விட்டுருங்க. 6 விட்டுட்டு 1 + 2 + 3 ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 6 கிடைக்கும். சோ மிச்ச ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணா அதே நம்பர் கிடைக்கணும். அப்ப அது ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, சோ since adding the factors 6 other than 6, namely 1, 2, 3 gives the number 6. Okay, check whether 28, 54 and 496 are perfect numbers or not. இது உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி you should just post in the group. Okay, why நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, so 28 என்ன? so I'll just show 28. அதுக்கப்புறம் நீங்க 58 496 ட்ரை பண்ணி குரூப்ல போடுங்க. ஓகே, so 28க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்? 1, 2, 4, 7, 14, 28. இது எல்லாம் 28 ஓட ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி 28 மட்டும் கட் பண்ணிடுங்க. மிச்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 14 + 7 21, 21 + 4 எவ்வளவு? 25. தென் 25 + 2 என்ன? 27. 27 + 1 28. சோ உங்களுக்கு the same நம்பர் கிடைச்சாச்சு. சோ அப்போ 28 is a perfect number. நீங்க 56 496 ட்ரை பண்ணி
post it in the group. Okay. So finding the prime numbers by sieve of Eratosthenes method. This is word pronounce panna kashthama irundha innoru thadi solren. Eratosthenes. Okay, Eratosthenes. Okay, so avaru oru mathematician. Avaroda பேரை தான் வந்து இந்த மெத்தடுக்கு வச்சிருக்காங்க. அவர் தான் இந்த மெத்தட கண்டுபிடிச்சார். ஓகே, சோ ஒரு நம்பர் பிரைமா இல்லையா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? Step 1, create 10 rows and 10 columns as write the numbers 1 to 10 in the first row. ஒரு ரோல மொத்தம் 10 rows and 10 column பண்ணிட்டு then numbers வந்து எழுதிடணும் ரோல லைனா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி எழுதிடணும். then 11 to 20 in the second row அந்த மாதிரி 100 வரைக்கும் fill பண்ணிடுங்க. ஓகே, ரோனா இப்படி எழுதணும் தெரியும்ல, ஹரிசான்டலா எழுதணும். ஓகே, so leave one as it neither prime or composite. 1 விட்டுறணும். ஓகே, 1 விட்டுறணும் because 1 வந்து பிரைமும் இல்ல காம்போசிட்டும் இல்ல. ஏன்னா 1க்கு நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா பிரைம் நம்பருக்கு அட்லீஸ்ட் 2 ஃபேக்டர் இருக்கணும், காம்போசிட்க்கு அட்லீஸ்ட் 3 ஃபேக்டர் இருக்கணும். பட் 1க்கு வந்து வெறும் ஒரே ஒரு ஃபேக்டர், அது 1 மட்டும் தான். சோ அதனால கிடையாது. சோ அடுத்தது ஸ்டார்ட் வித் தி ஸ்மாலஸ்ட் பிரைம் 2. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 2ல இருந்து. ஓகே, encircle the color and cross out all the multiples of 2 all even numbers in the grid. என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 ஓட மல்டிபிள் எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். 2 வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போடணும் 2. ஓகே, இல்லனா 2 கலர் அடிச்சிருங்க. கலர் பண்ணிட்டு தென் 2 ஓட மல்டிபிள்ஸ் அதாவது 4 6 8 10 12 14 எல்லாத்தையுமே 2 டேபிள்ல என்னென்னலாம் வருமோ எல்லாத்தையுமே ஷேட் பண்ணிடணும், இன்க்ளூடிங் 100 வரைக்கும் 100 98 96 இது எல்லாமே 2 ஓட மல்டிபிள்ஸ். சோ அது எல்லாத்தையுமே நீங்க ஷேட் பண்ணிடணும். ஓகே, தென் அடுத்து என்ன பண்ணணும்னா 3 நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 பண்ண போறோம். 3 வந்து கலர் பண்ணிட்டு அதாவது 1 வந்து நீங்க 2 சர்க்கிள் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கலர் பண்ணணும், அதோட மல்டிபிளா கலர் பண்ணணும். இல்லைன்னா 2 வந்து கலர் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் 3 சர்க்கிள் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் மிச்சம் எல்லா மல்டிபிளையும் 3 ஓட மல்டிபிளையும் கலர் பண்ணிடுங்க. இல்லைன்னா 3 கலர் பண்ணிட்டு மிச்சம் அதோட எல்லா மல்டிபிளையும் சர்க்கிள் பண்ணிடுங்க. சோ ஏதாவது ஒரு மெத்தட நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ அப்போ 3 வந்து நான் சர்க்கிள் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் கலர் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நீங்க போறது வந்து 4க்கு. பட் 4ல நீங்க என்ன பிரச்சனைனா 4 ஒரு காம்போசிட் நம்பர். ஓகே, 4 நீங்க எடுக்க கூடாது. ஓகே, as 4 is crossed out already. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கு இல்லையா, 2 ஓட மல்டிபிள்ஸ நம்ம கட் போட்டோமோ இல்ல கலர் அடிச்சோமோ இல்ல சர்க்கிள் பண்ணுமோ, சோ அதை நம்ம விட்டுடணும். விட்டுட்டு கலர் பண்ணாத இல்ல சர்க்கிள் பண்ணாத நம்பர் தான் நம்ம திருப்பியும் எடுக்கணும். சோ 5 அதுக்கு அடுத்தது உள்ளது 5. இப்ப என்ன பண்ண போறோம், 5 சர்க்கிள் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கலர் பண்ணிடணும். ஓகே, அந்த மாதிரி கீப் ஆன் டூயிங் திஸ். ஓகே, அப்படியே பண்ணிட்டே வரணும் லைனா நம்பர்ஸ்க்கு. பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா ஃபார் 2 more primes 7 and 11 and stop. ஏன் 11க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் கூட இருக்காது ஷேட் பண்றதுக்கு. ஓகே, சோ அதனால அத ஸ்டாப் பண்ணிடணும், அதோட ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். 11க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் கூட இருக்காது ஷேட் பண்றதுக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, so the above steps are carried out to find the prime numbers up to 100 in the following grid. இதையும் நீங்க பண்ணி குரூப்ல போட்டோ எடுத்து போட்டோ காப்பி எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகே, சோ நீங்க பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு இது பார்க்க இப்படிதான் இருக்கும். அதாவது 1 நம்ம விட்டுட்டோம், 2 நான் சர்க்கிள் பண்ணேன், மிச்சம் எல்லாத்தையும் கிராஸ் போட்டேன், கிராஸ் 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 கிராஸ். இல்லனா இதை நீங்க கலர் கூட பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 பண்ணிட்டு 3 ஓட மல்டிபிள்ஸ் 6 9 12 15 அந்த மாதிரி கிராஸ் போட்டாச்சு. தென் 4 ஆல்ரெடி கிராஸ் போட்டாச்சு, 2 ஓட மல்டிபிள்ல 4 வந்துச்சு, சோ கிராஸ் போட்டாச்சு. சோ அதனால 4 எடுக்க முடியாது. தென் 5 எடுத்து அதோட மல்டிபிள்ஸ் அதாவது 10 15 20 25 அதெல்லாம் கிராஸ் போட்டாச்சு. தென் 6 எடுக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி கிராஸ் ஆயிடுச்சு. சோ 7 எடுத்து 7 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் எடுத்து கிராஸ் பண்ணணும். 14 21 28 35 அந்த மாதிரி பண்ணிடணும். Then 8 already cross out ஆயிடுச்சு, 9 already cross out ஆயிடுச்சு, 10 already cross out ஆயிடுச்சு. அடுத்து 11
11 ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11க்கு அப்புறம் உங்களுக்கு 22, 33, 44 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கட் ஆயிடும். till 99 உங்களுக்கு கட் ஆயிடும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். அதாவது 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47 இதெல்லாம் இந்த மிச்சம் சர்க்கிள் பண்ணிருக்கு இல்லையா, இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ஏன்னா இதோட ஃபேக்டர்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க, இது எல்லாத்துக்குமே ஃபேக்டர்ஸ் 1 and the same number. சோ நீங்க அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது டிவிசிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். டிவிசிபிலிட்டினா என்ன? இப்ப divisibility by 2 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். A number is divisible by 2 if its one place is any of them even numbers. அதாவது one place அப்படின்னா ones place, tens place, hundreds place அப்படின்னு நம்ம place வேல்யூல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. இப்ப 539 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா ones placeல 9, tens placeல 3 and hundreds placeல 5 இருக்கு. சோ ஒன்ஸ் பிளேஸ்ல இது 9 இருக்கு. 9 இருந்தா அது கண்டிப்பா 2 ஆல டிவைட் ஆகாது. ஏன்னா இந்த 5 நம்பர்ல இந்த 5 நம்பர்ல ஏதாவது ஒண்ணு அந்த லாஸ்ட்ல இருக்கணும். இப்ப 530 டிவைட் ஆகும், 532 கூட டிவைட் ஆகும், 534 கூட டிவைட் ஆகும். ஓகே, பிகாஸ் 0 2 4 இந்த 5 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர்ல அது எண்ட் ஆகணும். அப்ப மட்டும்தான் அது டிவிசிபிள் பை 2. அதே மாதிரி டிவிசிபிலிட்டி பை 3 அது எப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்னு பார்க்கலாம். we can find that 96 divisible by 3. Here note that the sum of the digits 9 plus 6 equal to 15 is also divisible by 3. இது எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இப்ப 96 கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இது divisible by 3 அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னா just add those numbers. எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் சரி, இப்போ 1035 அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா 135 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் 0 ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான், ஆட் பண்ணலனாலும் ஒண்ணுதான். ஓகே, சோ ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 இஸ் டிவிசிபிள் பை 3 மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். அந்த பெரிய நம்பரை 3 வச்சு டிவைட் பண்ணி இதெல்லாம் லேட் ஆகும். சோ இதை மட்டும் நீங்க டிவிசிபிள் பை இல்லையான்னு செக் பண்ணா போதும். 9 வந்து 3 ஆல டிவிசிபிள். ஓகே, பிகாஸ் 9 வந்து 3 ஓட மல்டிபிள், அப்ப அது கண்டிப்பா டிவிசிபிள். ஓகே, சோ அப்ப என்னது 1035 உங்களுக்கு டிவிசிபிள் பை 3. ஓகே, divisibility by 5 அது எப்படி பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து எப்படின்னா 0ல முடியணும் இல்லனா 5ல முடியணும். அப்பதான் உங்களுக்கு அது divisible ஆகும். இப்ப 50 வந்து divisible by 5, 55 divisible by 5, 5 divisible by 5, 105 divisible by 5, 10,105 கூட divisible by 5 ஏன்னா அது 5ல முடியுது. 10,000 கூட divisible by 5 ஏன்னா அது 0ல முடியுது. 0லயோ இல்ல 5லயோ ஏதாவது ஒரு நம்பர் முடிஞ்சா அது கண்டிப்பா divisible by 5. இதை நீங்க யோசிக்கவே வேண்டாம், ஸ்ட்ரைட் அவே எழுதிடலாம். ஓகே, then divisible by 4 அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, a number is divisible by 4 if the last 2 digit of the given number is divisible by 4. லாஸ்ட் 2 digit இப்ப 1024 அப்படி ஒரு நம்பர் கொடுத்து உங்களை divisible இல்லையா செக் பண்ண சொன்னாங்கன்னா, கடைசி 2 டிஜிட் என்ன 24 divisible by 4 ஆயிருந்தா கண்டிப்பா 1024 divisible by 4. 24 divisible by 4 தான், பிகாஸ் 4 6 are 24 உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். சோ அதனால இது divisible. சோ இப்போ என்னன்னா 1024 உங்களுக்கு divisible by 4. then divisibility by 6. ஓகே, அது எப்படி பண்ணணும்னா 2 and 3 ஆல அந்த நம்பர் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ 138 2 and 3 ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ 6 ஆல டிவைட் பண்ணதுக்கு 2 3 டிவைட் பண்றது ஈஸி தான். சோ அது டிவைட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தா 0 வரணும். அப்பதான் அது divisibility by 6. அதாவது ரெண்டுமே 2 ஆல டிவைட் பண்ணும்போது 0 வரணும், 3 ஆல டிவைட் பண்ணும்போதும் 0 வரணும். ஓகே.